அடுத்த சில நிமிடங்களில் தன்னுடைய உயிர் பறிக்கப்படும் என அந்த நபருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பேச்சுவார்த்தை என்றுதான் அழைத்து சென்றிருக்கிறார்கள். சுற்றி நின்று பேசிக் கொண்டிருந்த கும்பல் திடீரென பட்டாக்கத்தியை உருவி சரமாரியாக வெட்டி வீசியிருக்கிறது. நிலை குலைந்து கிடந்த சடலம், வாசலை நனைத்த ரத்தம். சம்பவ இடத்தை வட்டமடித்த போலீஸ் என புதுச்சேரி உருவையாறு பகுதி மொத்தமும் பதற்றத்தில் பற்றி எரிந்தது. கொல்லப்பட்டவர் தனபால். புதுச்சேரி மாவட்டம் உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர். 22 வயதாகிறது. இவரது தொழில் கஞ்சா விற்பனை, அடிதடி, வெட்டுக்குத்து. சிறு வயதிலிருந்தே தன்னை ரவுடியாக தயார்படுத்திக் கொண்ட தனபால் மீது கொலை முயற்சி, கஞ்சா விற்பனை, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சமீபத்தில் வெட்டுக்குத்து வழக்கில் கைதான தனபால் சில நாட்களுக்கு முன்தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். பொங்கலை முன்னிட்டு வில்லியனூர் கோட்டமேட்டில் நடக்கும் கபடி போட்டியை காண வந்தவரை ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பியோடியிருக்கிறது. நள்ளிரவில் அந்த கோரத்தை நேரில் பார்த்தவர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தையும் துண்டாகி கிடந்த வலது கையையும் மீட்டு உடற்கூறாய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். தனபாலுக்கு ஊர் முழுக்க பகை இருந்ததால் இந்த கொலை முன்விரோதத்தால் அரங்கேறியிருக்கலாம் என்று சந்தேகித்த போலீசார் விசாரணையின் முதற்கட்டமாக சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் 7 பேர் கொண்ட கும்பல் பட்டாக்கத்தியுடன் இந்த கொலையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த காட்சிகளின் உதவியுடன் குற்றவாளிகளை அடையாளம் கண்ட போலீசார் அவர்களின் செல்போன் சிக்னலை ட்ரேஸ் செய்து வெள்ளியனூர் அருகே உள்ள பொறையூரில் தலைமறைவாக இருந்த 4 பேரை தட்டி தூக்கியிருக்கிறார்கள். அவர்களிடம் நடந்த விசாரணையில்தான் போலீசார் சந்தேகித்தபடி தனபாலின் முன்பகை அவரது உயிர் குடித்தது தெரிய வந்திருக்கிறது. பல குற்ற வழக்குகளுக்கு சொந்தக்காரரான தனபாலுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஞானப்பிரகாசம் என்ற ரவுடிக்கும் ஏரியாவில் யார் பெரிய ஆள் என்ற கெத்து போட்டி இருந்திருக்கிறது. அடிதடி வெட்டுக்குத்தென பிஸியாக இருந்தவர்கள் கஞ்சா விற்பனையை கையில் எடுத்திருக்கிறார்கள். இருவரும் ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் உருவான தொழில் போட்டி பகையாக முற்றியிருக்கிறது. இதனால் இரு தரப்புக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு நடப்பது வழக்கம். அப்படி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த தகராறு தனபாலுக்கு ஞானப்பிரகாசத்தின் மீது கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. ஞானப்பிரகாசத்தை தீர்த்து கட்ட முடிவு செய்த தனபால் தன் கூட்டாளிகளுடன் களமிறங்கி கொலை வெறி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த தாக்குதலில் கையில் வெட்டு வாங்கியதோடு உயிர் தப்பியிருக்கிறார் ஞானப்பிரகாசம். இது தொடர்பான வழக்கில் தனபால் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சமீபத்தில் அவர் ஜாமீனில் வெளியே வந்தது ஞானப்பிரகாசத்திற்கு தெரிய வந்திருக்கிறது. வெட்டுப்பட்ட கையை அறுவை சிகிச்சையால் ஒட்டிக்கொண்டு கருவறுக்க காத்திருந்த ஞானப்பிரகாசம் தனபாலுக்கான ஸ்கெட்சை போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று இரவு தனபால் கபடி விளையாட்டை பார்க்க வந்த தகவல் கிடைத்ததும் தன் கூட்டாளிகளுடன் கோட்டமேட்டுக்கு விரைந்திருக்கிறார் ஞானப்பிரகாசம். அங்கு வீட்டுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்த தனபாலை முற்றி நின்ற முன்பகையை பேச்சுவார்த்தையில் முடிப்பதாக சொல்லி தனியாக அழைத்திருக்கிறார் ஞானப்பிரகாசம். அங்கு ஒத்தையில் சிக்கிக்கொண்ட தனபாலை பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டியதோடு பழிக்கு பழியாக தனபாலின் வலது கையையும் வெட்டி வீசிவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஞானப்பிரகாசம், அவரது கூட்டாளிகள், ஒரு சிறார் உட்பட 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த கொலையில் தொடர்புடைய மற்ற 3 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர்.